Fourth point, tan theta is equal to -2 where theta lies in second quadrant. First, tan theta is equal to opposite side by adjacent -2. கீழே எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா 1 இருக்கிறதா மீனிங். அப்போ 1ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட்டை வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு 0, இது O, இது A, இது B, இது தீட்டா, இது 90 டிகிரி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டனஸ், தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, மீதி இருக்கிறது அட்ஜசன்ட், மீதி இருக்க அந்த சைடு அட்ஜசன்ட் சைடு. இப்போது ஆப்போசிட் வந்து 2, அட்ஜசன்ட் வந்து 1. இங்கே எக்ஸ் வந்து நெகட்டிவ், அதனால் -1ன்னு எடுத்துக்கலாம் அட்ஜசன்ட்டை. ஆப்போசிட் வந்து 2, அப்போ 2ன்னு எடுத்துக்கலாம், +2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பை பித்தாகரஸ் தியரம் OB square is equal to OA square plus AB square. OB is equal to square equal to தாண்டும் போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் OA square plus AB square. இதில் கொஷனில் OA வந்து -1, AB வந்து +2. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் OA வந்து -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் AB வந்து 2 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 -1 இன்ட்டு -1 +1 ஆகிடும். 2 ஸ்கொயர் 4 ஆகிடும். அப்போது OB இஸ் ஈக்குவல் டு √5. இதுதான் ஹைப்போட்டனஸ், √5. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போது in second quadrant only sin theta and cosecant theta will be positive. இப்போ 6 ஃபங்க்ஷன்ஸையும் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஆப்போசிட் வந்து 2, adjacent வந்து 1, hypotenuse வந்து √5. ஃபஸ்ட்டு sin theta. sin theta is equal to opposite divided by hypotenuse. opposite வந்து 2, hypotenuse வந்து √5. அடுத்தது cos theta. cos theta is equal to adjacent by hypotenuse. adjacent வந்து 1, hypotenuse வந்து √5. அடுத்தது tan theta is equal to opposite by adjacent. opposite வந்து 2, adjacent வந்து +1, adjacent வந்து 1 ஆகிடும். இதில் கொஷனில் sin theta மட்டும்தான் பாசிட்டிவ், அப்புறம் கொசிக்கன் theta பாசிட்டிவ், அதை தாண்டி மற்ற எல்லாமே நெகட்டிவ் தான் செகண்ட் குவாட்ரண்ட்டில். அப்போது இது பாசிட்டிவ், cos theta நெகட்டிவ், tan theta நெகட்டிவ். டினாமினேட்டரில் 1 வரத்தை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ -2 ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். அடுத்தது கொசிக்கன் theta is equal to hypotenuse divided by opposite √5 divided by 2. அடுத்தது secant theta is equal to hypotenuse divided by adjacent side. hypotenuse வந்து √5, adjacent வந்து 1. அடுத்தது cot theta is equal to adjacent divided by opposite. adjacent வந்து 1, opposite வந்து 2. இதில் கொசிக்கன் theta மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றபடி எல்லாமே நெகட்டிவ் தான். கொசிக்கன் theta மட்டும் பாசிட்டிவ், அப்போ சீக்கனும் நெகட்டிவ், காட்டும் நெகட்டிவ். அப்போ மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். டிவைடில் இருக்க இந்த -1 நம்ம எழுத வேண்டியதில்லை, ஸ்ட்ரெயிட்டாக -√5ன்னு எழுதிக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தீட்டாவும் கொசிக்கன் தீட்டாவும் பாசிட்டிவ், அப்போ சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ். அதை தாண்டி மற்ற எல்லாமே காசு, டேனு, சீக்கன், காட்டு நெகட்டிவ்.